என் சிவனே எறும்பு கூட சக்கரை தீண்டு போயிடும். ஆனா எறும்பு தின்னுட்டு சக்கரை வந்து பாதுகாப்பேன். என் சக்கரை போகக்கூடாது சிரிக்காதன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா மூஞ்சில ஒரு சிரிப்பு காலம் இல்லப்பா. ஒரு மூட்டை வித்தா உடனே எப்ப அவன் போட்டுக்கிறான் பாருப்பா. இதுல 16 32 பல்ல 32 பல்ல கணக்கு கட்டுறாரு அவரு. அந்த ரூம அப்படிதான் திட்டுதான் இவரே சாத்திக்கிறது. சாவி யாரு கையில இருக்கு? அவருக்கே தெரியாது. அப்படி ஒண்ணு டாப்பா நான் கிளம்புறேன். அப்புறம் எப்படி உனக்கு சாப்பிட உன் வீட்டுல மாவு போட்டாங்களா? அப்படியே தாங்கி தாங்கி போயிடு. அப்படியே போ. எனக்கு செம்ம கோவம் வரும். நிச்சயமா சேர்த்து சொல்லிட்டேன். பெரிய மாரி நிக்காத போ. அந்த கவுரு எடுத்து அவருக்கு கொடு. ஏதோ ஒரு நல்ல மரமா இருக்கும். ஒரு மூட்டை வித்துட்டாருப்பா என் கண்ணு முன்னாடி ஒரு சிப்ஸுக்காக. என்ன இவரு என்ன அவரு என்ன கலக்கிட்டா அவரு எத்தனை எம்மத்தூரம் போட்டுக்கிறான் மாவு. ஊருக்கா சாவு கண்ணுக்கு தெரிஞ்சு இவருக்கு தடவை தொலைக்கிறாரு ஒண்ணு. அப்படியே யாரு இவரா? நல்ல புள்ள இல்ல, சாப்பாடு செரிக்கல, மனசுல வேதனை. நான் 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினேன். எடுத்து வீட்டுக்காரர் 35 லட்சம் ரூபாய்க்கு சூழ்நிலை வைக்கிறேன். வளர்த்த கும்பிடிய யாருக்காக ஆத்தா வந்திருக்கேன். அம்மா வாடியம்மா வா. அங்கே நின்றுட்டு தான் எப்படி சன்னிதானத்துக்கு வா. கேள்வி கட்டி அங்கே நின்று எப்படிமா? நல்ல புள்ளதான் நினைச்சேன். இல்ல புல்லாத்தையும் ஏசி ஏத்துறான் பொம்பளை பார்த்தவன். ஏம்மா ஆம்பளை ஒருத்தர் உட்காந்து மூஞ்சி தரன்னு நினைக்கலாமா? ஏய் கோச் பண்ணு எனக்கு இங்கிலீஷ் தெரியல. அப்புறமா கேட்கறேன் என்ன ஆச்சு? முன்னாடி க்ளோஸ் பண்றா ஃபுல்ன்றான். முடியல அழைக்கிறான் கிட்டிக்கிறான் நீடிக்கிறான். அவன் ஏன் விட்டால்தான் கதிரு திருவினு அவன் எந்த சட்டை போட்டுருக்கு நம்பாத. உனக்கு மங்களகரமான வாய்க்கு இருக்குதே. ஒரு போட்டோ இருக்குமா? ஏமா சடை வளர்த்துருப்பான். ஏமா அவன் சடையா பிள்ளைப்பா காசைப்பான். யாரு இருக்காங்க? அவனால முடியல. நரம்பு தடைஞ்சு பாடி